إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره إذا ريكوردينج مايك தானே ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் ஒரு 30 நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ். அதாவது இமாம்களும் அவர்களது பிள்ளைகளும் என்ற இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது காரணம், இது 2 விதமாக இது பேசலாம். நான் சொல்கிற முதலாவது விதத்தில் பேசினா நமக்கு ஒரு பல மணித்தியாலங்கள் தேவைப்படும். அது என்னென்றால் வரலாறுகளை நிறைய தெரிஞ்சுக்கொள்றது. இப்போது நம்ம 4 மதுஹபுடைய இமாம்கள் இருக்கிறாங்க, ஹதீஸ் கிரந்தங்களை தொகுத்த 6 இமாம்கள் இருக்கிறாங்க, 6. அதெல்லாம் அதுக்கு பின்னால் வந்து அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எத்தனை மனைவிமார் இருந்தாங்க, எவ்வளோ பிள்ளைகள் இருந்தார்கள், அந்த வரலாறுகளை நம்ம படித்து கொள்றதுண்டு அது கொஞ்சம் என்ன விரிவாக போயிடும். அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்றது. இதில் நம்ம நோக்கம் என்னென்றால் ஒரு முக்கியமான ஒரு தகவலை வழங்குவது மாத்திரம்தான். அது வரலாறு சார்ந்தது. நான் இந்த இடத்துல வந்து எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தகவல், ஒரே ஒரு முக்கியமான தகவல்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான். நமது சமுதாயத்தில் வந்து படிப்பு, அதாவது ஒரு துறை தேர்ச்சி ஒரு தந்தைக்கு என்ன செய்யும் இருக்கும். ஒருவர் அக்கௌண்டனாக இருப்பார், ஒருத்தர் வந்து இன்ஜினியராக இருப்பார், ஒருத்தர் ஆசிரியராக இருப்பார், ஒருத்தர் வந்து டாக்டராக இருப்பார், இப்படி சமூக தலைவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் என்ன அதிகம் அப்படின்னு சொன்னால், தனது பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும், அதுபோல உருவாக வேண்டும், அதுபோல வளர வேண்டும், அதுபோல் அவர்கள் என்ன சமுதாயத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரியான முயற்சி எடுக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து மற்ற பெற்றோர்களை விட அதீத கவனம் எடுப்பார்கள். என்ன காரணம் என்றால், ஏற்கனவே ஒரு படிக்காத தந்தையாக இருந்தால் அல்லது அவர் கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தனக்கும் படிப்பு வரல, தன் பிள்ளைக்கும் வரல அப்படின்ற ஒரு எண்ணம் அவரை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களை, சமுதாயத்தில் படித்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் தன் பிள்ளையையும் அதில் அதாவது ஆர்வப்படுத்த நினைப்பார். அதிலும் குறிப்பாக வருமானம் கூடுதலாக ஈட்ட முடியாத ஒரு துறையாக இருந்தால், வருமானம் கூடுதலாக ஈட்ட முடியாத ஒரு துறையாக இருந்து, அல்லது வருமானம் சாராத ஒரு படிப்பாக அது இருந்தால், உதாரணமாக சில காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பாக அது இருந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தாக படிப்பாக அது இருந்திருக்கும். அப்படி இருந்த படிப்பு வந்து அவர் நல்லா படித்து திறமையானவர், அதில் வந்திருப்பார், நல்ல தொழில் வருமானமெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்ய வராது, அந்த தொழிலில் படித்தாருண்டா பெரிய ஒரு வருமானம் இருக்குது. அதனால் தந்தைக்கு அந்த துறை தேர்ச்சி மிகவும் விருப்பமாக இருக்கும், அந்த துறை தேர்ச்சி மிகவும் விருப்பமாக இருக்கும், அதில் வரணும் என்ன செய்வார் நினைப்பார். ஆனால் பிள்ளை அந்த அடிப்படையில் வரமாட்டார். சில ஆசிரியர் மாதிரிக்கா தன் பிள்ளையும் ஆசிரியராக வரணும், சமூக தலைவர்களாக என்ன செய்யணும் வரணுன்னு ஆசிரியர் நினைப்பார். ஆனால் அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா ஆசிரியராக வராட்டி கூட பரவாயில்ல, பாடசாலைக்கு சம்பந்தம் இல்லாத பிள்ளையாலாம் என்ன செய்யும், அது உருவாகும். இன்ஜினியராக இருக்கக்கூடிய மகன் வந்து மகனை என்ன செய்வார், ஒரு இன்ஜினியராக வர வைக்கணும், இதை விட கொஞ்சம் அப்கிரேடாக வர வைக்கணும்னு அவர் நினைப்பார். ஆனால் அவரால் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவருடைய வசதியின் காரணமாக அந்த பிள்ளை படிக்காத, சொல்லப்போனால் அவரோட கம்பெனிக்கு வேணுமென்று அவர் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் வந்துடுவாரே தவிர இந்த ஃபீல்டில் என்ன அவருக்கு வராமல் இருப்பார். வாப்பவே மகனை கொஞ்சம் மட்டம் தட்டி பெருமை அடிச்சுட்டு இருப்பார். நீ எல்லாம் இப்படி வந்தவன், நான் திறமையால் வந்தவன், அதனால தான் உன்னால் படிச்சுட்டு வந்த இதால் என்ன செய்ய முடியலை, எதுவும் செய்ய முடியலன்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் கீழுதலாக என்ன செய்வார் இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கணும். அதாவது மார்க்கத்துறை எடுத்து பாருங்கள். மார்க்கத்துறையில் மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தவர்கள், மிகப்பெரிய இமாம்களாக இருந்தவர்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? இமாம் புகாரின்னு தெரியும். இமாம் புகாரி திருமணம் முடிக்கலைன்னு சொல்லலாம். திருமணம் முடிச்சாங்களா இல்லையா, நிறைய கருத்து முரண்பாடுகளுக்கு முடிக்கலைன்னு சொல்லலாம். இமாம் நாவை திருமணம் முடிக்கலை, இமாம் இப்னு தைமியா என்ன செய்யலை, திருமணம் முடிக்கலைன்னு. திருமணம் முடிக்காதவர்கள் ஒரு பட்டியல் இருக்கலாம், திருமணம் முடிச்ச அறிஞர்கள் இருக்கிறாங்க. அந்த பட்டியலை நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா, இப்போ இமாம் நசாயி எடுங்க, 4 திருமணம் முடிச்சிருந்தாருன்னு வருது, நிறைய திருமணம் முடிப்பார்னு வருது. விளங்கிட்டா? திருமிதிர் வரலாறு பார்க்குறோம், இப்னு மாஜாவுடைய வரலாறு பார்க்குறோம், இமாம் ஷாஃபியுடைய, அஹ்மத் பின் ஹம்பல், அபு ஹனீஃபா இமாமுடைய, மாலிக்குடைய எத்தனை பிள்ளைகள் நமக்கு தெரியும்னா தெரியாது. தெரியாதுக்காக நம்மளோட பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை, அவர்களால் எந்த அறிவும் என்ன செய்யலை பெருசாக எங்களோட சமுதாயத்துக்கு வந்து சேரவில்லை. அப்போ சேராததுனால அந்த நபித்தோழர்களை தெரிந்த அளவுக்கு நபித்தோழர்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு அதிகமாக என்ன செய்யலை, தெரியலை. உமர் ரலியல்லாஹு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், அப்துல்லா இப்னு உமரை சொல்லத்தான் செய்கிறோம். அதே நேரம் எல்லா பிள்ளைகளையும் நம்ம அப்படி சொல்கிறோமான்னு கேட்டால், எல்லா அறிஞர்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யலை, நம்ம சொல்லலை. எதன் காரணமாக சொல்லலைன்னா, தந்தை அதாவது மின்னி அளவுக்கு, தந்தை சோபித்த அளவுக்கு மகன் என்ன செய்யலை, சோபிக்கவில்லை. இந்த மாதிரி கட்டத்தில் ஒரு தந்தையுடைய தர்பியா வந்து நிறைய பாதிக்குது. இந்த விளக்கம் இல்லாதனால ஏன் சோபிக்கவில்லை, ஏன் அவரால் அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியலை, பிள்ளைகள் அந்த இடத்துக்கு உருவாகவில்லை என்ற விளக்கமின்மையால் இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னால், சில இயல்புகளை புரிந்து கொள்ளாமல் பிள்ளையை அதிகமாக கண்டிக்கிற இடத்துக்கெல்லாம் வராங்க. பிள்ளையை வந்து அதிகமாக சாதாரண ஒரு தந்தை தண்டிப்பதை விட இவர் என்ன செய்கிறாரு, கட்டுமையாக தண்டிக்கிறார். என்ன காரணமாக தண்டிக்கிறாரு, இவர் என்ன நினைக்கிறாருன்னா,
அவன் படிக்காது பரவாயில்ல, நீ எப்படி எந்த இடத்துக்கு படிக்காமல் இருப்பா? அது நீ இது எல்லாம் ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவன், நீ எப்படி படிக்காமல் இருப்பான்ட்டு கடுமையான தண்டனைகள், கடுமையான என்ன அதாவது இந்த நடவடிக்கைகளெல்லாம் எடுத்து தந்தையை வெறுக்கின்ற பிள்ளைகளாக அதிகமாக திறமையானவருடைய பிள்ளைகள் உருவாகிறான். தந்தையே சில பிள்ளைகள் இருக்கிறாங்க வந்து அதாவது உலமாக்கல் என்றாலே வெறுக்கக்கூடிய அமைப்பில் சில மௌலிமார் பிள்ளைகள் உருவாகிறார்கள். என்ன காரணமாக இவர் கொடுத்த அழுத்தம், அவர் ஒரு இமாம் புகாரி ஆக்கணும் முஸ்லீம் ஆக்கணும்னு கொடுத்த அழுத்தம் வந்து புகாரி முஸ்லீம் கூட பரவாயில்ல, அவர்கிட்ட அறிவித்த அறிவிப்பாளர் லெவலில் இல்லாமல் போகிற அளவுக்கு என்னது ஆகிறது. ஹாஃபில் ஆகணும் என்று கொடுத்த அழுத்தம் குரான் ஹைஃபுல்ல விடுங்க, ஒரு ஜுசு பாடமாக்கல அந்த அளவுக்கு என்ன செஞ்சு ஆகிறது. பெரிய படித்த ஒரு சமூக தலைவராக இன்ஜினியராக டாக்டராக வரணும் என்று மகனுக்கு நமக்கு வந்தவங்கள தெரியும், வந்தவங்க திறமைப்படுத்தி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் வரவங்க தான் அதிகம், வராதவர்கள் தான் அந்த துறையிலேயே வராதவர்கள் தான் மிக மிக அதிகம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம் வந்து அவர் வாப்பா டாக்டர் ஆகிக்கிறார், அதனால் புள்ள டாக்டராக வந்திருக்கிறாங்க, இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் வராதவர்கள் அது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இமாம் அஹமது பின் ஹம்பல், அவருடைய மகன் சாலிஹன் இருந்தார், அப்துல்லான் இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. அதில் சாலிஹ் வந்து அப்துல்லா வந்து தந்தையுடைய அறிவை அறிவித்தவர்கள் மிக முக்கியமானவர் அப்துல்லா. அஹமது பின் ஹம்பலுடைய முஸ்னத் அஹமது சொல்லுவோமே, இந்த முஸ்னத் அஹமதை கூடுதலாக அறிவித்தவர் யாருன்னா அவருடைய மகன். முஸ்னத் அஹமதை அறிவித்தவர் யாரு கேட்டால் அப்துல்லா. அவருடைய ரிவாயத்தங்களுக்கு வந்து என்ன செஞ்சு சேர்ந்திருக்கு 27,000க்கும் மேற்பட்ட ஹதீதுகள். ஹத்ததனி அபி, என் வாப்பா எனக்கு சொன்னார் என்று சொல்ற பெருமை, ஒரு சந்தோஷம் அவருக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கு? அவருடைய மகன் அப்துல்லா தான் நிறைய அறிவித்தார். அப்படி வந்தவர்கள் இருக்கிறார். இப்போ இமாம் இப்னு தைமியா சொல்கிறோம், அவர் திருமணம் முடிக்கல, ஆனால் அவருடைய தந்தை பெரியோர் அறிஞர், அவரை இப்னு தைமியான்னு தான் நம்ம சொல்லுவோம். அவருடைய தந்தையும் பெரியோர் அறிஞர், அவரை இப்னு தைமியான்னு தான் என்ன செய்வோம் சொல்லுவோம். அப்போ பிரபலியமாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள், இல்லாமலாம் இல்லை, அறிவித்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாராலும் என்ன செய்ய முடியல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நபித்தோழர், அவருடைய மிக முக்கியமான அதாவது மாணவராக மகன் தான் அபு சலமா இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஹத்ததனி அபு சலமா அறிவித்தார். அறிவிப்பாளர்கள் எங்கேயும் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த அபு சலமாக்கு போயிடப்படாது. அபு சலமாட ஹஸ்பண்ட் அபு சலமாக்கு அவர் வாழ்க்கை ரசூலான காலத்தை மரணிச்சிட்டார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மகன் என்ன அபு சலமா. அப்படி இருந்தாங்க, இல்லாமல் இல்லை. ஆனால் கொஞ்சம் அப்படி அறிவித்தவர்கள் அரிது, குறைவு என்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எதன் காரணமாக இது குறைவு அப்படின்றத நம்ம புரிஞ்சோம்னா, பிள்ளைகளை வந்து நம்ம கண்டிக்கிற விஷயத்தில் மிக கவனமான ஒரு விஷயத்தை நம்ம எடுப்போம். ரெண்டாவது, இதன் காரணமாக மனைவிமார்களோடும் குடும்பத்தோடு வர குழப்பங்கள் இருக்கு. நான் ஒழுங்காக நான் படித்த ஃபேமிலியில் தான் நான் வந்திருக்கிறேன், எந்த மிஸ்டேக் எனக்கு இருக்கிற மாதிரி விலங்கல்ல. உன்னை செலக்ட் பண்ணுறதுலாம் என்ன பிரச்சனையே ஸ்டார்ட். ஏன்னா அவர் இன்ஜினியர் ஆகிப்பார், டாக்டர் ஆகிருப்பார், அவர் சமூக தலைவர் ஆலிமா இருப்பார், எதாவது இருப்பார். மனைவி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சப்போர்ட் பண்ணுறவரா இருப்பா, சப்போர்ட் பண்ணுறவா ஹெல்ப் பண்ணுறவரா அங்கே இருப்பாங்க. ஆனால் புள்ள கெட்டு போனதெல்லாம் காரணத்தை யார் தலையில் போடுறது? மனைவி தலையில் போடக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. எதன் காரணமான அவருக்கு அந்த ரீசன் விளங்கலை. நான் நல்லா படிச்சுக்கிறேன், புள்ள சாதாரணமாக ஏன் படிக்குது அப்படி என்ற அந்த ரீசன் அவருக்கு விளங்காதனால யார் மேலே குற்றம் போடலாம்னு யோசிச்சதில் முதலாவது அது. ரெண்டாவது, புள்ளையோட தலையில் என்ன செய்வோம் போட்டுருவோம். அப்படி இல்லையா நான் இருக்கிற ஊர் சரலேன்னு முடிவெடுப்போம், அப்படி இல்லை நம்ம இருக்கிற குடும்பம் சரலேன்னு முடிவெடுப்போம். இதெல்லாம் இல்லாமல் இல்லை, ஆனால் மிக குறைவான லெவலில் தான் இதை பார்க்கணும். இதை வந்து மிக குறைவாக தாக்கம் செலுத்தக்கூடியதை தான் பார்க்கணும். அதனால தான் அப்படி இல்லை நான் 1400 வருஷமாக இதில் ஏன் எதையும் மாற்ற இல்லாமல் இருக்குது, இதில் எதையுமே ஏன் மாற்றலாம் இருக்கின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டியதுக்கு சில உதாரணங்களை சொல்வதுதான். நம்ம அதன் ஊடாக இந்த ஒரு நுக்தாவை நம்ம விளங்கி கொண்டோம்டா, பிள்ளைகளை படிப்பிக்க எல்லோரும் போல நம்மளும் படிப்பிப்போம், எல்லோரும் போல நாங்களும் முயற்சி எடுப்போம். ஆனால் அதில் வரக்கூடிய தோல்வியையோ வீழ்ச்சியையோ அல்லாவுடைய கதருடைய செல்வாக்க நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ முன்னால் பேசப்பட்ட ஒரே இருக்கிய மீசான் அல்லாவுடைய நீதி என்று, இது அல்லாவுடைய நீதிகளில் ஒன்று, இது அல்லாவுடைய நீதிகளில் உண்டு. பரம்பரையாக அல்லாஹ் தாலா அறிவை வச்சதே இல்லை. பரம்பரையாக என்ன அல்லாஹ் தாலா அறிவை வைத்ததே கிடையாது. ஒன்றுக்கு கொடுத்தா 9க்கு என்ன செஞ்சிரு காணாம போயிடும். அதுதான் ஒரு சமூகவியல் தியரி ஒன்று சொல்லுவார்கள். கஷ்டமானவர்கள் முயற்சி எடுத்து உழைத்து நல்ல வசதியான சூழ்நிலையை உருவாக்குவார்கள். வசதியானவர்கள் முயற்சி எடுத்து அந்த உழைத்த வசதியின் காரணமாக நல்ல ஒரு அதாவது கஷ்டமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த நல்ல சூழ்நிலையை கொடுத்துருவாங்க. அவர் வசதியாகிறாரு, புள்ள கஷ்டமே தெரியாமல் வளர்ந்துடும். அந்த வசதியில் வளர்கின்ற பிள்ளைகள் ஒரு சமுதாயத்தில் அடந்தேறி அநியாயம் கொடுமை கஷ்டம் என்று அது தெரியாதனால அது புறக்கணித்த ஒரு வீணர்களாக அவங்க வளருவாங்க. அப்படி வீணர்களாக வளர்ந்ததுனால அடுத்த ஜென்ரேஷன் கஷ்டமான ஜென்ரேஷன் என்ன செய்யும் உருவாகும். இந்த ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கு, இந்த ரூட்டீன் என்ன செய்யும் திருப்பி போய்கொண்டே இருக்கு. இது உலகத்தில் விதி. அதே போல தான் இந்த அறிவு விஷயத்தில் எல்லாம் ஒரு விதி வச்சுக்கிறான். இது வந்து என்ன செய்யாது, மீராதான் வராது, மீராசா என்ன செய்யாது வராது. இது எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதான். நம்ம ஊர்களில் பேசுவாங்களே ஆசிரியர்கிட்ட புள்ள இப்படி தான் இருக்குமென்னு சொல்லி, ஊரில் டீச் பண்ண ஆசிரியர்கிட்ட புள்ள தருதலையாக தான் வரலுவான். அது பிள்ளையான வசனம். அவன் ஃபஸ்ட்டுக்கே கேட்டால் நான் படிக்காமல் விட்டுருவான் தானே,
கேட்குறவன் அந்த பழமொழியை சொல்லி வச்சவன் அப்படி வளருவாண்டு சிந்தனைக்கான காரணம் என்று அவங்க விளங்கலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளை வந்து அந்த கெட்டு போகிறதுக்கு காரணம் வாப்போட இஹ்மால், தந்தையுடைய அதாவது கவனையினம் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவன் அதாவது ஒன்றை தொடர்ந்து பார்த்து சேர்த்து வளர்வதனால அதில் அவன் வந்து ஒரு புறக்கணித்தவராக வளர்கிறான். ஷேக் அல்பானி ஒரு ஹதீஸை தஹ்கீக் பண்ணுகிற நேரத்தில் சொல்றார், அஸ்ஹதுன் நாஸி ஃபில் ஆலிமி அஹ்லுஹு வ ஜீரானுஹு. ஒரு அறிஞருடைய, அதாவது இது எல்லா துறையும் நீங்கள் எடுத்துக்கங்க, இதில் ஒரு அறிஞருடைய இல்மில், அவருடைய அறிவில் மிகவும் பற்றற்றவராக அவரது குடும்பத்தினரும் அவருடைய அண்டை வீட்டாரும் இருப்பாங்க. ஒரு அறிஞருடைய அவருடைய இல்மில் மிகவும் பற்றற்றவர்களாக இருக்கிறது யாரு? அவருடைய குடும்பத்தினரும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள். ஒரு ஹதீஸ் வருது. அல்பானி அந்த ஹதீஸ் லைஃபானது, இது பலகீனமானது என்றெல்லாம் சொல்லிட்டு கீழே சொல்லுவார், லவதைத்து அல்லவுக்கான ஹதீசன், இது ஹதீஸாக இருந்திருக்க கூடாதாண்டார். இது வந்து ஒரு ஹதீஸாக இருந்திருக்க கூடாதா? என்ன காரணம்? அவர்களை பேசுகின்ற அளவுக்கு அவங்களோட பிள்ளைகளை யாரும் என்ன செய்யல, வரல. சுக்கைனாண்ட ஒரே ஒரு பெண்மணி தவிர அது அந்த அளவுக்கு சோபிக்க நடப்புமே, தந்தையை விட சிறப்பானவராக வர நடப்புமே, அது வரல. இப்போ சமூக ரீதியாக இது ஒரு ஹதீஸாக இருந்திருக்க கூடாதான்றதுக்கு அதான் காரணம். அந்த ஆசையை அவர் வைத்ததுக்கான காரணம் இது என்ன? ஒரு இயற்கை, ஒரு சமூக, அதாவது இயல்புகளில் ஒன்று இடத்தை எக்ஸப்ட் பண்ண நம்ம என்ன செய்யணும் பண்ணோம். இல்லைன்னா நம்ம தவறான ஒரு அணுகுமுறை என்ன செய்வோம், அணுக ஆரம்பிப்போம். இன்னொரு காரணம் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிற காரணிகளில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பலகீனங்களுக்கு பின்னால் வெறுமனே குற்றச்சாட்டுகளை தலையில் போட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுக்காக சொல்கிறேன். ஒரு ஒரு திறமையானவருடைய புள்ளை அனுபவிக்கிற சோதனை சாதாரண சோதனை இல்லை. இப்போ ஒரு டாக்டர் இருக்கான்னு வைங்களேன், ஸ்கூலில் ஃபஸ்ட்டே அடித்தவர், அவர் தான் நிற்பார். பெரும்பாலும் இன்ஜினியர் இருக்கிறார், அவரோட புள்ளை வந்து பள்ளிக்கு போகுதுன்னு வைங்க, பள்ளிக்கு போய் தொழுது ஒரு திறமையான ஒரு ஸ்பீச் நிகழ்ச்சியெல்லாம் இந்த மார்க்க துறையில் செய்கிறாங்கன்னு வைங்களேன், அவன் ஒழுங்காக பேசலைன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாப்பா டாக்டர் நீ வந்து இப்படி இருக்கிறான், வாப்பா காட்டி தான் முதல்ல என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அவன் நல்லா செஞ்சிட்டான்னு வைங்களேன், வாப்பா டாக்டர் பிள்ளைக்கு திறமையே இல்லை. பார்த்துங்க, பிள்ளைக்கு திறமையை கொடுக்கவே மாட்டாங்க. வாப்பா டாக்டர்னா புள்ள அப்படி தானே இருக்கும். அப்படி அப்போ அவனுக்கு பாராட்டில்ல, சின்ன மிஸ்டேக். ஒரு மௌலவியில புள்ள பள்ளியில் போய் தொழுதுன்னு வைங்க, நல்ல முறையில் தொழுது நல்ல முறையில் பேசி நல்ல முறையில் ஹதீஸில் ஒப்பிட்டு என்ன சொல்லுவான், மாஷா அல்லா நல்ல முறையில் பாடமாக்கினான்னு சொல்கிறதை விட பாப்பா மௌலவி தானே, அவர் அறிஞர் புள்ள பாடமாக்காமே இருக்குமென்றாங்க. அவன் பாப்பா நம்ம பாராட்டு என்ன செய்யாது, இந்த சமுதாயத்தில் வராது. அதே நேரம் அவன் ஒரு தொழுகையில் வந்து மிஸ்டேக் விட்டான்னு வைங்களேன், பாப்பா மௌலவி நீ இப்படி செய்யலாமான்றான். 10 ஹதீஸை ஒப்புவிச்சு ஒரு ஹதீஸில் பிள்ளை விட்டான்னு வைங்களேன், எப்படி நீங்கள் இப்படி மாற்றி சொல்கிறீங்க வாப்பா மௌலவி. அப்போ அவனால் அந்த சமுதாயத்தை வெறுக்கிற ஒரு சிந்தனை அவனுக்கு என்ன செய்ய வர. ஏண்டா எனது திறமைகளுக்கு பாராட்டி இல்லை, எனது பலகீனங்கள் சின்ன பலகீனமாக இருந்தாலும் பெருசுபடுத்தப்படுது. அதுக்கு காரணம் நம்ம வாப்பா தான், நம்மளுடைய தந்தை தான் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அது வந்து கரீசத்தில் என்ன செய்யும், அவனுக்கு பதிவாகும். அப்போ வாப்பா வேற வீட்டுக்கு வந்தோடனே இவரும் இந்த உளவியலை புரியாமல் அவரும் பேசினார்னு வைங்களேன், நீனும் இருக்கிறாய் தானே ஒழுங்காக படிக்காமல், இன்னும் வெறுப்பு அவனுக்கு என்ன செய்யும் அதிகமாகும். அதனால் அவருடைய துறையிலிருந்து மிச்சம் தூரமாகுவான். அவருடைய துறையிலிருந்து மிச்சம் தூரமாகிறதுக்கு சமூகவியல் காரணிகள், உளவியல் காரணிகள், இதே போல விருத விளக்கமின்மை, இதெல்லாம் சேர்ந்து செல்வாக்கு செலுத்து. இந்த ஒரு நுக்தாவை புரிய வைக்க வேண்டும் என்றதான் நோக்கம். அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள், இப்படி ஒரே குடும்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்த சம்பவங்கள் இருக்கு. அதாவது யஹ்யா இப்னு சலமத் இப்னு குஹைல், யஹ்யா என்றவர் பலகீனமான அறிவிப்பாளர். அது ஹதீஸிஹி மனாக்கீர்னு சொல்லுவாங்க. ஹதீஸில் நிறைய நிராகரிக்கத்தக்க செய்திகள் சொல்லுவாங்க. அவர் சொல்கிறார் பிற்காலத்தில், அவர் ஹதீஸ் பலகீனமான, அவர் சொல்கிறாரு சலமத் இப்னு குஹைல் வந்து அவரோட வாப்பா, அவர் நல்ல ஒரு நம்பகமான அறிஞர்களில் ஒருவர். அப்போ யஹ்யா சொல்கிறாரு, வாப்பா சலமா என்கிட்ட சொன்னார், நான் படிக்க மாட்டேன் சொல்கிறேன். வாப்பா இருக்கிற டைமில் ஹதீஸ் மஜ்லிஸ் வந்து நிறைய இருக்கும், நான் படிக்க மாட்டேன். அந்த வார்த்தை அவர் படிக்க மாட்டேன்னு சொல்லலை, அந்த கருத்துடைய சுருக்கத்தை சொல்கிறேன் சரியா. அதில் வந்து சுஃபியான தௌரி வருவார், தூரத்தில் இருந்து அவர் சின்ன வயசில் வருவார், வந்து உட்காந்து படிச்சுக்கின்னு இருப்பார். இப்போ அவர் போன பிறகு வாப்பா சொல்லுவார், இவர் பனு சவுர் கோத்திரத்தை என்ன சேர்ந்தவர், எங்கிருந்து வர்றார், நீ என்ன செய்கிறா இல்லை அங்கேருந்து படிச்சுட்டு போகிற, நீ ஒன்றுமே படிக்கிறா இல்லையே என்று தந்தை என்னை பார்த்து சொல்லக்கூடியவராக இருந்தார் என்று பிற்காலத்தில் சொல்கிறாரு. அவர் படிக்காததுக்குரிய விளைவு என்ன, வாப்பாட்டை எவ்வளோ ஹதீஸ் இருந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சொன்னாலும் இவருடைய அந்த சரியான லபத்து இல்லாதனால, அதை குறிச்சு கொள்ளாதனால நிறைய பிழைகள் அவர்கிட்ட என்ன செஞ்சது வந்தது. இவர் ஹதீஸ் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. வாப்பாட்டிருந்து சொன்னாலும் இவர் ஹதீஸ் என்ன ரிஜெக்டட். சுஃபியான தௌரி சொன்னால் சஹி. காரணம் என்ன, அவர் சரியான முறையில் தந்தை வழியாக என்ன செஞ்சார், செய்திகள் எடுத்தான்னு பாரு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கிறார், மஸ்ஜித் நபவியில் தான் பாடம் படிப்பிப்பார். அப்போ உட்கார்ந்துருக்கிறாங்க, அப்போ படிப்பிப்பார். அவர் வீட்டில் இருக்கிற சந்தர்ப்பத்தில்
அவருடைய மஜ்லிஸை பிற்காலத்தில் அவர் ஹதீஸ்களை சொல்கிற டைமில் மதீனா மக்கள் மதீனா வாசிகளும் இருப்பாங்க, வேறு ஊர்களில் வந்தவங்களும் நிறைய பேர் அங்கே என்ன செய்வாங்க, ஹதீஸை படிக்க வருவாங்க, ஹஜ்ஜிக்கு வருவாங்களே அந்த நேமில் படிக்க வருவாங்க. அப்போ எப்பொழுதுமே மாணவர்கள் ஹதீஸ்களை வாசிக்கிற டைமில் எழுத்தில் பிழை விடலாம், சொல்லாத்தோட சொல்லிடலாம், தெரியாமல் அறிவிப்பாளர்களை மாற்றிடலாம். அப்போ அவருடைய அதாவது மகள் ஃபாத்திமா, யார் இமாம் மாலிக்குடைய மகள் ஃபாத்திமா வந்து வீட்டுடைய கதவுக்கு பின்னால் இருந்து யாராவது அந்த வாசிப்பில் பிழை விடுறதுக்குன்னா அப்படி கதவை என்ன செஞ்சுருவாங்க, தட்டிடுவாங்க. தட்டினதோட இமாம் மாலிக்கு விளங்கிடும், இவர் என்ன செஞ்சிட்டாரு உன்னை மாற்றிட்டான்னு அவர் விளங்கிடுவார், என்ன திருத்தி கொடுப்பாங்க. இது மஜ்லிஸில் நிறைய நடக்கும். இமாம் மாலிக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருந்ததாக வரலாற்றில் என்ன செய்யுது வருது. அதில் முஹம்மது என்றவர் வந்து வாப்பட மஜ்லிஸ் நடந்துட்டீங்க, அவர் உள்ளே போவார் வருவார், அவரோட வேலையில் பார்த்துட்டு அவர் போய்கிற நிலையம் இருப்பார். ஆனால் வீட்டில் என்ன செய்யும், பெரும் பெரும் மக்கள் எல்லாம் வந்து படிப்பை அப்போ தானே வீட்டில் வந்து இவர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருப்பார், அவரோட புள்ள வந்து என்ன செஞ்சிருப்பார், ஊருக்கு வேண்டாத ஒரு வேலையை செஞ்சுட்டு என்ன மாதிரி தான் அவரோட புள்ள போயிட்டு வந்துட்டு இருப்பான், அவருக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருப்பான். இப்படி தான் உலகத்தில் பெரும்பாலும் துறைகள் எல்லாம். முகமது வந்து வாராரு போகிறாரு, வேறு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இங்கே ஹதீஸ் மஜ்லிஸில் அவர் என்ன செய்கிறதில்லை, பொதுவாக உட்கார்றது இல்லை. அப்போ சொல்கிறார் மாலிக், இது பாருங்க என் மகனை, பாருங்க என் மகளை, பாருங்க என் மகனை, பாருங்க என் மகளை. ஆனால் இமாம் மாலிக்கு அது மனசில் ஒரு கவலை. அதனால் அவர் சொல்கிறாரு, மிம்மா யுஹவ்வினுனி, எனக்கு மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிற விஷயம் என்னென்னா அன்னஹாத ஷனலா யுவர்ரஸ், இந்த கல்வி இந்த துறை மார்க்கத்தை சொல்கிறார், இது மீராசல்ல என்பது எனக்கு ஒரு மனசு கொஞ்சம் ஆறுதலாகி, இது சொத்தல்ல, அல்லாஹு தாலா இது பரம்பரையாலாம் என்ன செய்வதில்லை, கொடுப்பதில்லை என்ற விளக்கம் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதான் மிக முக்கியமான நுக்தா. எனக்கு மனசுக்கு ஆறுதல் தந்ததே எதெண்டா, இது மீராசல்ல, அதாவது பரம்பரையாக போகிறது அல்ல என்ற விளக்கத்தின் காரணமாக நான் என்ன செய்கிறேன், என் மனசுக்கு அது ஆறுதல் ஆகிட்டு. இல்லை எனது மீராசாக இருந்தால் என் பிள்ளையை நினச்சி நிறைய நான் செஞ்சுப்பேன், கவலைப்பட்டிருப்பேன். ஏன் இவன் பேத்து இதை எப்படி வெளியே சொல்லுவான், இவனுக்கு தான் அந்த செக்ஷன் இல்லையே, நான் கவலைப்பட்டிருப்பேன் என்று தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டானத்தை பார்க்குறோம். அவருடைய மகன் இன்னொருத்தர் இருந்தார், யஹ்யா இப்னு என்ன மாலிக் இப்னு அனஸ். ஃபாத்திமா பின்து மாலிக் இப்னு அனஸ் வந்து மோத்தா மாலிக் அறிவித்த மாணவிகள் ஒருவர் ஃபாத்திமா. ஆனால் ருவாத்துகளாக இன்றைக்கு என்ன செய்யலாம், அந்த நுஸ்கா எதுவும் கிடைக்கல. ஆனால் அவங்களோட அறிவிப்பாளர்கள் ஒருவர். யஹ்யா என்றவர் வந்து மாலிக்கோட வந்து மாலிக் லெவலுக்கு வராது விட்டாலும் மாலிக்கோட படிப்பில் கொஞ்சம் ஈடுபட்டு பதிவுகள் செஞ்சவங்களும். ஆனால் மாலிக் மாதிரி என்ன செய்யலை, அந்த இடத்துக்கு வருவதற்கு கிடைக்கவில்லை என்ற செய்தியை நாம் பார்க்குறோம். அப்போ இது நமக்கு என்ன ஒரு படிப்பினை பெற்று தருது. இமாம் ஆமஷ் இருந்தார், சுலைமான் இப்னு மிஹ்ரான் அல் ஆமஷ் வந்து கொஞ்சம் துஆப், அதாவது கொஞ்சம் நகைச்சுவையான பேச்சு பேசக்கூடியவர்கள் ஒருவர். அதாவது ஒரு விளக்கத்தை வெட்டி என்ன செய்வார், அவர் சொல்லுவார். மகனை கூப்பிட்டு இமாம் ஆமஷ் எல்லாம் வந்து மிக முக்கியமான இமாம்கள் ஒருவர். அதாவது ஹதீஸுடைய அவ்இயத்துல் இல்ம்னு சொல்லுவாங்களே, விஆஉல் இல்ம், அறிவை சேமித்து போன ஜுஹ்ரி போன்ற அறிஞர்கள் ஒரு. அபூ ஹுரைராவை நம்ம எப்படி விளங்குவோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஹதீஸ்கள் வந்து மிக அதிகமான ஹதீஸ்கள் வந்து சேர்ந்த வழிகள் உண்டு. அப்போ இமாம் ஆமஷ் வந்து மகன்கிட்ட ஒரு முறை சொல்கிறாரு, உடுப்பு காய போடுறதுக்கு, அதாவது என்னது ஹப்லுல் கசீல், அதை இதுன்னு வாங்கிட்டு வாங்க, என்ன கயிறுன்னு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அவங்களோட 2-3 மாணவர்கள் இருக்கிற டைம் சொல்கிறாரு. எவ்வளோ நீட்டம்னு கேட்டார். அவர் சொல்லுவோம், இப்படி இந்த அளவுக்கு நீட்டத்தில் வாங்கி எவ்வளோ அகலம்னு கேட்டார். அப்போ வாப்பா சொன்னாண்டா, உன்னால் நான் சோதிக்கப்பட்ட அளவு அகலமாக எடுத்துகிட்டு வாண்டார். வணங்கிட்டா பிகத்ரி முசீபத்தி ஃபீக், பிகத்ரி முசீபத்தி ஃபீக், உன்னால் நான் எவ்வளோ சோதிக்கப்பட்டேன்னா அந்த அளவுக்கு அகலமாக என்ன செய்ய அந்த கொடியை எடுத்துகிட்டு வான்னு சொன்னார்னு அறிவிப்பில் என்ன செய்யுது வருது. கொஞ்சம் அதை விளக்கத்தையும் அவர் என்ன செய்வார்னா கொஞ்சம் அறிவுபூர்வமாக என்ன செய்வார் சொல்லுவார். அது பொதுவாக அவர் ஒரு தடவை வந்து என்னது சுகமில்லாமல் இருந்துட்டிருக்கிறார். நிறைய பேர் வந்து ஒரே விசாரிக்கிறது, எப்படி இருக்கிறீங்க, ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வந்துச்சு இந்த நோய் விசாரிப்பாங்களே, அவர் கவலைப்படுறதை மறக்க நினைப்பேன், விசாரிச்சுக்கிட்டே இருப்பான். பொதுவாக வரவங்களாம் அப்படி தான் இருக்கும். வந்து மிச்ச நேரமாக என்ன செய்கிறது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு தடவை ஆமஸ் எலும்பி உட்காந்துட்டார். அல்லாஹு தாலா அவங்களோட நோயாளியை குணமாக்கிட்டே இப்போ நீங்கள் போகலான்னு, சரியா? ஏன்னா அவ்வளோ டைம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, போகிற மாதிரி இல்லை. அதே போல் நோயை விசாரித்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தார். யாராவது வந்து எப்படி நோய்னு கேட்டால் பேப்பர் எடுத்து கொடுத்துருவார். இதுதான் ஃபுல் டீட்டெயில்ஸ், இதில் தான் என்ன செய்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை தன்மை உள்ளமா மகனுக்கு என்ன சொல்லிட்டாரு, பிகத்ரி முசீபத்தி ஃபீக், உன்னால் நான் சோதிக்கப்பட்டாலும் அகலமான ஒரு கொடி என்ன செய், இந்த கயிறை எடுத்துட்டு வான்னு சொன்னார்னு பார்க்குறோம். அப்போ அவங்க வந்து அந்த வேதனையை உணராமல் இல்லை, சோதனையை உணராமல் இல்லை. ஆனால் அதிகமான அறிஞர்கள் வந்து விளக்கத்தை புரிஞ்சிருந்தாங்க. அதான் இமாம் மாலிக் வேதனை பற்றிட்டு என்ன சொன்னாங்க, மிம்மா யுஹவ்வினுனி, இதில் ஒரு காயிதாவாக எழுதிக்கல மனசில், மிம்மா யுஹவ்வினுனி, என்னை ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயங்களில் உண்டு, அன்னஹாத ஷனலா யுவர்ரஸ், இந்த அதாவது சொத்து வந்து இந்த அறிவென்ற சொத்து மீராதான் என்ன செய்யாது, வாழையடி வாழையாக ஒருத்தருக்கும் வராது அப்படின்றது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ இது மாதிரி அதாவது ஷுஅபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் ஹதீஸ்கலை விமர்சனத்தில் மிகப்பெரிய முன்மாதிரிகளில் ஒருவர். அவருக்கு ஒரு புள்ள பிறந்த, அவர் சயீத் அப்படின்ற என்னது
பேர் வச்சார் அந்த பிள்ளை. சயீதுண்டா அதாவது அதிர்ஷ்டவசமானவன், மகிழ்ச்சியானவன், சந்தோஷமானவன் அர்த்தம். அவரோட ஆசை வந்து அவரோட துறையில் வரணும். என்ன ஹதீஸ்களை விமர்சிக்கக்கூடிய, அதுக்காக இவங்க விமர்சித்தவங்க எல்லாம் உண்மை இல்லாதவங்க அர்த்தம் அல்ல. இவங்க விளங்கின அளவுக்கான ரேஞ்சுக்கு அவங்க என்ன செய்யலை, வரல. மற்றபடி சமுதாயத்தில் முக்கியமானவங்களால என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அப்போ அவர் நிறைய என்ன செய்கிறாரு, ட்ரை பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு வரல. அப்போ ஒரு சொல்ற சம்மைத்து சயீதன் ஃபலா சயீத, அதாவது சம்மைத்து சயீதன் ஃபலா சுஇத வலா அஃப்லஹ, அவரை வந்து நான் சயீதாக என்ன செஞ்சேன், நான் பேர் வைத்தேன். ஆனால் அவர்கிட்ட சஆதத்தும் இல்லை, அவர்கிட்ட என்ன அதாவது வெற்றியும் இல்லை. அவருக்கு சஆதத்தும் இல்லை, அவருக்கு வெற்றியும் இல்லை. யார் சொன்னார்? ஷோபத் இப்னு ஹஜ்ஜாஜ் சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்படி நீங்கள் அதாவது நிறைய விஷயங்களை என்ன செய்யலாம், அறிஞர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் இவ்வளோ ஆசைப்பட்டார்கள், அவருக்கு அவைகளெல்லாம் கிடைக்கவில்லை அப்படி என்ற பகுதியில் வெற்றி பெற்ற அறிஞர்கள் பட்டியல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்ன மாதிரி, அதே போல் என்னது அதாவது இமாம் அஹ்மது பின் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவருக்கு ஹம்மாத் என்ற ஒரு மகன் இருந்ததாம். அவருக்கு ஒரு வசியத்தை எழுதினதாகவும் என்ன ஒரு புத்தகம் என்ன செய்வாங்க சொல்வார்கள், வசியத்து என்ன அபி ஹனீஃபா லி ஹம்மாத், அதுக்கு இவர் எழுதிய வசியத் அப்படி நம்ம பார்க்கிறோம். அபுல் வலீத் அல் பாஜி என்ற ஒரு அறிஞர் இருந்தார். அவர் மாலிக் மதஹபை சேர்ந்த மிக முக்கியமான அறிஞர்கள். இமாம் இப்னு ஹாஸிமுடைய ஆசிரியர்கள் ஒருவர் இருந்தார். அவர் வந்து நசீஹா அல் வல்தியா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், நசீஹா அல் வல்தியா அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு பிள்ளைக்கான ஒரு உபதேசம் என்ற அடிப்படையில் ஒரு புத்தகம் எழுதுகிறார். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர் மிச்சம் கவலைப்பட்டார். அவர் வந்து மிச்சம் கவலைப்பட்டார் என்னன்னா, அல்லாஹ்விடத்தில் நான் வந்து 10 பிள்ளைகளை கேட்டேன். இமாம் இப்னுல் ஜௌசி சொல்றாரு, 10 பிள்ளைகளை கேட்டேன், அல்லாஹ் எனக்கு 10 பிள்ளைகளை தந்தான். அல்லாஹ் தஆலா எனக்கு 10 பிள்ளைகளை தந்தான். அதில் 5 பேர் ஆண்கள், 5 பேர் பெண்கள். அதில் 4 ஆண்கள் நான் வாழுகின்ற காலத்திலே மரணித்தினோம், மௌத்தாயிட்டாங்க. சரியா? அப்போ எனக்கு மிஞ்சி இருந்தது வந்து அபுல் காசிம். சரியா? அபுல் காசிம் என்ற மகன் மட்டும்தான் என்ன செஞ்சார், எஞ்சி இருந்தார். நான் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய அறிஞராக உருவாக்க வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சி எடுத்தேன். ஆனால் அதுக்கான ஜித்தை நான் அவர்கிட்ட காணலை. முயற்சி எடுக்கிற புள்ள யார்? பெரும்பாலும் வாப்பாவும் அவன் தான். ஹோம்ஒர்க் செய்கிறது, அது செய்கிறதுல யார்? வாப்பம். பிள்ளை அவனும் யார் முயற்சி எடுக்கிறது, செஞ்சு புள்ள மார்க்ஸ் எடுத்து வேறு தான் பெருமைப்பட்டுக்கிறான். அவன் பெருமையும் இல்லை அவனுக்கு அதை பற்றி. சரியா? அந்த மாதிரி. அதனால் நான் நிறைய முயற்சி எடுத்து அவன் வந்து முன்னேறின மாதிரி எனக்கு விளங்க, அதை நான் காணலை. அதனால் நான் ஒரு நசீஹத்துண்டு அவருக்கு எழுதினேன் அப்படி என்று சொல்கிறார். லஃப்தத்துல் கபீத் ஃபி நசீஹத்தில் வலது, ஒரு ஈரலின் துடிப்பு அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதுகிறார். ஒரு ஈரலின் துடிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. அந்த புத்தகம் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இருக்குதானே? இருக்குது. அதாவது இங்கிலீஷ்லேயும் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது லஃப்தத்துல், நம்ம தமிழில் பெரும்பாலும் 2300களில், சரியா? இப்போ 2024 தானே, 2300 2400 அந்த மொழிபெயர்ப்பு வரலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? மற்றது என்ன, இதில் லஃப்தத்துல் கபீத் ஃபி நசீஹத்தில் வலத், அதாவது ஈரலின் துடிப்பு என்ற ஒரு நசீஹத் எழுதுகிறார். அந்த நசீஹத்தில் தான் பட்ட கஷ்டங்கள் அறிவை தேட, அந்த கஷ்டத்துக்கு பின்னால் உள்ள இன்பங்கள், பல நாள் நான் அதாவது பட்டியலில் இருந்து எனக்கு உணவு கிடைக்கும், அந்த உணவை விட ஒரு மஜ்லிஸ் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் அவர் அட்வைஸ் பண்ணி ஆர்வம் ஊட்டி என்ன செய்கிறாரு, அவர் சொல்லி காட்டுறார். ஒவ்வொரு அறிஞர்களும் இப்படியான போராட்டத்தை தங்களோட பிள்ளைகளில் சந்திச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்கு பதிலான ஒரு ரிசல்ட் யார்கிட்ட இல்லை, இவர்களுக்கு இல்லை. அதாவது அந்த பிள்ளைகள்கிட்ட இல்லாமல் இருந்ததை பற்றி அவங்க நிறைய என்ன செய்கிறாங்க, உணர்த்துறாங்க. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அதாவது ஒரு ஆண் தனது பிள்ளை ஒருவருக்கு, சரியா, எப்படியாவது ஹதீஸ்களை பாடமாக்க வைத்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் எழுதினது தான் புலூகுல் மராம். தன் பிள்ளைக்கு ஹதீஸை பாடமாக்க வச்சிடணும்ன்றதுக்கு எழுதினது தான் புலூகுல் மராம். இப்போ இன்றைக்கு சமுதாயமே படிச்சிச்சு, புள்ள எந்த அளவு படிச்சதுன்னு சொல்லி என்ன செய்யலை, அதில் வரலை. ஆனால் சமுதாயமே புலூகுல் மராம்னு நம்ம என்ன செய்கிறோம், படித்து கொண்டு இருக்கிறோம். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி எழுதினது. அப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளையுடைய உருவாக்கத்துக்கு நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அதனுடைய ரிசல்ட் காணலை. இமாம் அமஷ், அதாவது இமாம் இக்ரிமா, அதாவது இப்னு அப்பாஸுடைய மிக முக்கியமான மாணவர்கள் ஒரு இக்ரிமா போயிட்டு இருக்கிறாரு. அஹ்வல் என்ற மாணவர் பக்கத்தில் இருக்கிறாரு. ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த பதிலை சொன்ன பிறகு அந்த அஹ்வல் கேட்குறாரு, உங்களோட ஹதீஸெல்லாம் பிள்ளைக்கு பாடமாக்கிவான். அவங்க விரும்பி தானே கேட்பாங்க. நம்மளே இப்படி பாடமாக்கணும், புள்ள இதையோட 2 மடங்காக என்ன செஞ்சீங்க பாடமாக்கி, உங்களோட புள்ள வந்து என்ன அதாவது பாடமாக்கியிருக்கான்னு சொல்லி. இப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இது வந்து என்ன அல்லாவிடமிருந்து வரக்கூடிய ஒரு கிஃப்ட் உண்டு. அதனால் அவருக்கு என்ன எந்த செய்தியும் அவருக்கு பாடம் இல்லை அப்படின்றத கருத்துப்பட அவர் என்ன செய்கிறார், பதில் சொல்கிறார். படிக்கலை, அது வந்து நினைச்ச மாதிரிலாம் என்ன செய்ய, அது கிடைக்காது என்ற கருத்துப்பட ஒரு வார்த்தை என்ன செய்வார் இமாம், அதாவது இக்ரிமா அவர்கள் சொன்னார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படைகளில் இந்த சமுதாயத்தில் எப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இது போல் நிறைய வரலாறுகளை அப்படி தர்த்தீபாக தொகுத்து நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒவ்வொரு அறிஞர்களும் தங்களோட பிள்ளைகளை உருவாக்குவதில் அடைந்த போராட்டங்கள் அப்படி என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன செய்யலாம், அடைந்து கொள்ளலாம். ஆனால்
இதுக்கான ரீசன் என்ன? இந்த செய்திகளூடாக நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்கிறோம். அப்போ நம்ம படுற சோதனை வந்து இமாம்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, பட்டு தாய்க்கிறாங்க. உருவாக்கும் வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவன் முடிக்கும் வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவனை வந்து அந்த அந்த இடத்த அவன் அடையும் வரைக்கும் இந்த பக்கத்தால் வழிகேற்றுவான்னு மூடினா அந்த பக்கத்தால் ஓடிக்கின்றிருப்பான், அந்த பக்கத்தால் மூடினா இந்த பக்கத்தால் ஓடிக்கின்றிருப்பான், எந்த பக்கத்தால் திறந்து வச்சு படிப்பான்னு நினச்சி அங்கேயே ஒரு பிரச்சனை என்ன செய்யும் வந்துக்கிட்டு. இப்படி போராட்டத்தோடு தான் ஒரு தந்தையுடைய சப்ஜெக்ட் என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான குடும்பங்களுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் அவைகள் எடுபடுவது இல்லை, ஏன் அதனால் அந்த இடம் வருவதில்லை என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, இது மீராஸ் அல்ல, அல்லாஹுடைய அது அல்லாஹ் தஆலா அறிவை பொறுத்த வரைக்கும் மார்க்க அறிவாக இருந்தாலும் சரி, உலக அறிவாக இருந்தாலும் சரி, அறிவு என்பது கொடை. அறிவு என்பது அல்லாஹ்வுடைய கிஃப்ட்டுகளில் உண்டு. அதனால் நம்ம இருக்கக்கூடிய வகுப்பில் பார்க்குறோம் 40 பேர் எந்திரிப்பாங்க. எல்லாருக்கும் கிடச்சிதா? எல்லாருக்கும் உண்டா தானே படிப்பிச்சா? எல்லாருக்கும் டீச்சர் மாதிரி உண்டா தான் படிப்பிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன செய்வதில்லை, சிலருக்கு தொழில் கிடச்சிது, சிலருக்கு அறிவு கிடச்சிருது, சிலருக்கு ஒன்றுமே கிடைக்காம வேறொரு சப்ஜெக்டில் என்ன செஞ்சிடறா போயிடுறாங்க. இதை அல்லாஹ் தஆலா நிரூபிக்கிற மீசான் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வுடைய சுன்னா இது மாறிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ முதலாவது அது ஆறுதலாக நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன புரிஞ்சோன்னா கத்ரத்துல் இஹ்திகாக், அதாவது பழக்கம் அதிகமாகிவிட்டால் எப்பொழுதும் அந்த இடத்துல வந்து விளக்கம் கூடிடும். விளக்கம் கூடிடும்னா என்ன, நம்ம வந்து எடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போக மாட்டோம், அதான் விளக்கம் கூடுறது. அந்த பழக்கம் அதிகமாகினா அதனால சொல்லுவாங்க சுய கவர்ச்சி 3 மாதம் தான் இருக்கும். ஒரு ஆளை காணும் வரைக்கும் அவரை கண்டுனமேன்னு சொல்லி அவரை கண்டு முத்தமிட்டு காலில் விழுற அளவுக்கு ரெடி ஆகிப்பாங்க. 3 மாதத்துக்கு பிறகு அவர் தேடி போனால் அந்த அவர் இருக்க மாட்டார். காரணம் கவர்ச்சி முடிஞ்சுது. கவர்ச்சி 3 மாதம் தான் என்ன செய்ய இருக்கும். அது கல்யாணத்துக்கு தான், கல்விக்கும் தான், கல்யாணத்துக்கு தான், கல்விக்கும் தான், அறிஞருக்கும் தான், உலகத்தில் எதுக்கும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பொதுவாக கண்காணாத விஷயங்களில் கற்பனையுடைய கவர்ச்சி என்ன செய்யும், அறிவு போகாத இடங்களுக்கெல்லாம் கற்பனை போகும். அதில் யதார்த்தம் சொர்க்கம் மட்டும்தான், சொர்க்கம் மட்டும்தான் அதில் யதார்த்தம். நீங்கள் கற்பனை பண்ணி 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 ஒரு இடம் நிற்குமா, அதுக்கு மேலே சொர்க்கம் பண்ணாங்க ரசூலா. வலா ஹதரா அலா கல்பி பஷர், எந்த ஒரு மனிதனுடைய சிந்தனையிலும் அது வந்து என்ன செஞ்சிக்காது, வந்திருக்காதுன்றாங்க. அப்போ கற்பனைக்கு மேலே சொர்க்கம். நீங்கள் இப்போ கற்பனை பண்ணுங்களேன் சொர்க்கத்தை, உச்சகட்டமாக உங்களுக்கு எவ்வளோ கற்பனை பண்ணு, அதுக்கு மேலே தான் சொர்க்கம் இருக்கும். ஆனால் மற்ற எல்லாமே நீங்கள் கற்பனை பண்ணதை விட குறைவாக தான் இருக்கும். நீங்கள் பல நாடுகளுக்கு விசிட் போய்க்கலாம், அல்லது ஊருக்குள்ளே எங்கேயோ ட்ரிப் அப்படி இப்படின்னு சொல்ல இடங்கள்லாம் நினச்சி பாருங்க பாப்போம். நம்ம நினைச்ச அளவுக்கு இல்லை, ஆனால் வெளியே சொல்லிடக்கூடாது, ஏன்னா நம்ம போயிட்டோமே அந்த இடத்துக்கு. அதனால் அந்த ஃபோட்டோவை அப்படி எடுத்து, எந்த ஃபோட்டோவாவது ரியல் ஆகிக்குதா, ஃபோட்டோவோட கற்பனை தானே, எந்த ஃபோட்டோவாவது ரியலாக இருக்குதா. வந்தோடனே என்ன முடிவு எடுப்பான், ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இல்லை, அதை பார்த்தா இறங்கிப்பான் அந்த நாட்டுக்கு வணங்கிட்டா. அதை அந்த இந்த இவ்வளோ கவர்ச்சி ஆகிங்கிறது தான் போய் இறங்கிப்பான். டோட்டல் கிராஃபிக்ஸ்னு அங்கே போனவர் தான் என்ன செய்யும், அவனுக்கு வேலை. கல்யாணம் நிறைய கிராஃபிக்ஸ் தானே வணங்கிட்டா. அப்படி தான் நிறைய என்ன செய்யும் வந்து முடிகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இயற்கையிலே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம், பார்வையும் பழக்கமும் யதார்த்தத்தை அவனுக்கு சொல்லிடும், யதார்த்தத்தை சொல்லிடும். தன்தாவி அவர் சொல்கிறாரு, அதுக்கான காரணங்கள் 2 அவர் வகைப்படுத்துகிறார். அதில் மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ ஒரு மார்க்க தீர்ப்பு வழங்குறவன் வைங்களேன், ஒரு ஆளுக்கு முன்னால் அவர் இருப்பார் கண்ணியமாக, சில விஷயம் எல்லாரும் தான் அந்த விஷயங்களை கடைபிடிச்சோம். வீட்டில் அவர் எடுப்பு சாதாரணமாக இருப்பார், சாதாரணமாக பேசுவார், சாதாரணமாக பேசுவார், சாதாரணமாக பழகுவார். அதனால் ஃபத்வா இவர்கிட்ட கேட்கப்படாது, வேறொரு ஆள்கிட்ட கேட்பாங்க. வீட்டில் அவரை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வேறொரு ஆள்கிட்ட என்ன செய்வாங்க, சில குடும்பங்களை தவிர, ஒரு விதிவிலக்கானவர்களை தவிர 90% நினைஞ்சிடும். இவர் நேர்மையாக பேசுவார், நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை, அடுத்த இதுக்கு பேசுவோம். பக்கத்து வீட்டாக்கள் சில ஊர்களில் சில ஜனாசாக்கள் நடந்திருக்கும், அந்த ஊராளுக்கு அப்போ தான் தெரியும் அவர் அறிஞர். ஏன்னா முழு ஊரும் வந்து அங்கே என்ன செஞ்சுங்க திரண்டிருக்கும், இவர் என்ன இவ்வளோ க்ரௌடு அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கன்னா, ஓ இவர் வந்து பெரிய அறிஞராமே என்று அப்போ தான் தெரிஞ்சுங்க. அதுக்கு பின்னால் மவுத்துக்கு போகிற கொஞ்சம் பேர் பாராட்டுவாங்க. பார்த்தீங்களா, மவுத்துக்கு போகிற பாராட்டத்தை நினச்சி யாரும் புலாங்கிதம் அடையாங்க, அது எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள விஷயம். மவுத்துக்கு போகிறதான் எல்லாம் பாராட்டுமென்றது. அப்போ 2வது காரணம் மிக முக்கியமானடா கத்ரத்துல் இஹ்திகாக், அதாவது தொடர்ந்து பழக்கம். நீங்கள் வீட்டில் எவ்வளோ முன்மாதிரியை சொன்னாலும் உங்களுக்கு எடுக்க முடியாத ஒரு லெவலுக்கு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, அதுக்கு அடுத்தது ஒரு சில மனித புனிதர்கள் என்ற லெவலில் வாழ்ந்தவங்களுக்கு வேணும்னா அது சாத்தியம் வைக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை கடைபிடிச்சதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல யாரும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஒரு ஆள் கதவு தட்டுறாங்களே, கதவு தட்டுற உடனே ரசூலுல்லாஹ் இவராக வந்திக்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அசௌகரியப்பட்டு கொள்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவரை நல்ல முறையில் கவனித்து அனுப்புகிறாங்க. அப்போ ஆயிஷா என்ன நீங்கள் வர முந்தி இப்படி சொன்னீங்க, வந்தவர் இப்படி கவனிக்கிறீங்கன்னா ரசூலுல்லாஹ் முதலாக ஒரு கேள்வி கேட்டாங்க, மதா அஹித்தனி ஃபஹாஷன், எப்போ நீங்கள் என்ன கெட்டவராக கண்டிக்கிறீங்க ஆயிஷாவேன்னு கேட்டாங்க. எப்போ என்ன நீங்கள் கெட்டவராக கண்டிக்கிறீங்க அப்படின்னா என்ன, ஒன்றுக்கொன்று மாத்தமான செயற்பாட்டில் நீங்கள் எப்பயாவது கண்டிக்கிறீங்களா? வெளியே கண்டது போல தான் என்ன செஞ்சுக்கிறீங்க, உள்ளே கண்டிருக்கிறீர்கள். இவரோட நான் இப்படி நடந்ததுக்கு காரணம் தவிர்க்க முடியாமல் நான் பழகி கண்டிக்கிறேன். தவிர்க்க முடியாத பழகின்றவர்கள் தான் மக்களிலே மிக மோசமானவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர் நயவஞ்சகராக இருக்கலாம், அல்லது வந்தால்
விஷயங்களை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதராக ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி மிக முக்கியம். என்ன, எப்பொழுது நீங்கள் என்னை கெட்டவராக கண்டிருக்கிறீர்கள்? 90% இந்த கேள்வியை குடும்பத்தில் கேட்கலாது. எதையாவது ஒரு வேலை பார்த்துட்டு, எதையாவது இந்த மாதிரி மாற்றிமா பேசிட்டு மனைவி ஏதா கேட்ட உடனே, என்றைக்கு நீங்கள் எனக்கு மார்க்கத்துக்கு முரணானவராக கண்டிக்கிறீங்க, என்றைக்கு கண்டுன்னா சரியா, என்றைக்கு காடல்ல, வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தானே உட்காந்துட்டு இருக்கிறீங்க என்ற லெவலில் தான் நம்மளோட சப்ஜெக்ட் இருக்குது. ஆயிஷாரெல்லாம் இளமையானவர். அந்த ஆயிஷாரோட ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே ரசூலுல்லாஹோட பதில் உண்மையிலே அஹ்லாக் ரீதியான ஒரு படிப்பினை, நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் அது. ரசூலுல்லாஹ்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை என்ன செஞ்சு கான ஹுலுகுல் குர்ஆன் வீட்டிலையும் வெளியே விரிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. அப்படி எல்லா மனிதர்களும் முடியாதுன்னு சொல்லலை, அது மிக கஷ்டமான சப்ஜெக்ட், மிகவும் கஷ்டமான ஒரு சப்ஜெக்டாக அது என்ன செய்யும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை தவிர அதிகமானவர்களுடைய இந்த அதிக பழக்க வழக்கங்களின் காரணமாக அவருடைய அந்த ஹைபத், அந்த அந்த என்ன சொல்றது, அந்த கௌரவ பார்வை அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிடும், விழுந்துடும். நீங்க வெளியே இன்ஜினியர், வெளியே டாக்டர், உங்களுக்காக எத்தனையோ பேர் காத்திருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். வீட்டில் அப்படி இல்லை. இந்த சூழலுக்கு காரணம் அதிகமான அந்த பழக்க வழக்கங்களின் காரணமாக அந்த ஒரு சிச்சுவேஷன் என்ன செய்யலாம், அங்கே வரலாம். மூன்றாவது, அதாவது அதுக்கு சொல்லுவாங்க எப்படின்னா கத்ரத்துல் மிசாஸ் துஃப்கிதுல் இஹ்சாஸ் அப்படின்னு அரபுல. கத்ரத்துல் மிசாஸ், அதிக தொடுகை உணர்வை இழக்க செய்யும். அதிக தொடுகை உணர்வை இழக்க செய்யும். அது அதிகமான டச் என்ன செய்யும், உணர்வை இழக்க செய்யும். அதனால தான் சொல்லுவாங்க என்னது, யாரை நீங்கள் சந்திப்பதா இருந்தாலும் விட்டு விட்டு சந்தியுங்கள். அது உங்களுக்கு தஸ்தத் ஹுப்பன், உங்களுக்கு ஹுப்பை என்ன செய்யும், அதிகரிக்க செய்யும். மனைவியை விட்டு விட்டு சந்திக்கலுமா, இயலாது. பிள்ளையை விட்டு விட்டு சந்திக்கலுமா, இயலாது. அப்போ அதை என்ன செய்யும், அந்த இது குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இந்த கணவன் மனைவிமார் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைப்பட்டுகள், என் ஹஸ்பண்ட் என்னோட பெரிய ஒரு உணர்வில் இல்லை அப்படின்ட்டு. அதே போல் என்ன இவர் இல்லை, ஆனால் மற்றவங்களும் நல்ல இறக்கமாக, மற்றவங்களும் இறக்கமாக தான் இப்போ வழங்கிட்டா என்ன காரணம், தூரத்தில் இருக்கிறாங்க. உனக்கு இது இறக்கம் இல்லாத மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு விளங்குறதுக்கு காரணம் கத்ரத்துல் மிசாஸ், தொடரேதியான தொடர்பு. இறக்கம் விளங்கணுமா, 6 மாதம் நீங்கள் போங்க, அதான் 3 மாதம் இதா காலம். 3 மாதம் இதா காலம் என்னென்னா, அந்த லிங்க் டிஸ்கனெக்ட் ஆகின உடனே அந்த கனெக்ஷன் மறுபடியும் என்ன செய்யும், ரீகனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு தான் மெயின் காரணம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இது மிக முக்கியமான அம்சம் என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது சப்ஜெக்ட் என்ன, இவர் அந்த நல்ல துறையில் உள்ளவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் டேஸ்ட்டும் என்ன செஞ்சிரு வந்துடும். எப்படி, இன்னொரு 5 மினிட்ஸ் இன்ஷால்லா. அதாவது நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவருக்கு, ஒரு துறை தேர்ச்சி உள்ளவருக்கு, ஒரு துறை ஆர்வம் உள்ளவருக்கு, அவர் எந்த துறையாக இருந்தாலும் அவருக்கு இயற்கையாக ஒரு டேஸ்ட் வந்துடும். மக்களை சந்திச்ச போகிறோம், எந்த துறையாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற மரியாதை எப்படி, சாதாரண மரியாதை. நோய்க்கு சல்லி கட்டிட்டு வரவங்க கூட எப்படி வரான், பணம் கட்டிட்டு வரவங்க கூட மரியாதை தான் வரான். அவன் தான் பணம் கட்டிக்கிறான், ஆனால் அவன் மரியாதை தான் என்ன செய்கிறான், அங்கே வாரான். அந்த அளவுக்கு மரியாதை அங்கே இருக்குது. இங்கே அவர் லட்சக்கணக்கு கொடுத்தாலும் அந்த மரியாதை என்ன இல்லை. ஸோ அவருக்கு என்ன செய்யணும், அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த ஆர்வம் யாரோட இருக்கும், சமூகத்தோடு தான் என்ன செய்யும், இருக்கும். இவருக்கு குடும்பத்துக்கு வார நேரத்திலேயே அந்த ஃபீலிங் எல்லாம் என்ன செஞ்சிடும், குறைந்து விடும். அதனால் இவர் அங்கே கண்டிப்பின் மூலமும் தண்டிப்பின் மூலமும் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள நினைப்பாரே தவிர கருணை என்ற செக்ஷன் அங்கே குறைவாக இருக்கும். எல்லாத்தையும் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பார், எல்லாவற்றையும் சுட்டி காட்டிக்கொண்டே இருப்பார். எனக்கு இங்கே ஒரு சரியான ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு, இல்லை சரியான ஒரு மரியாதை உண்டு. இங்கே இவர் அங்கே கம்பேர் பண்ணுறாரு, எது ஹாஸ்பிட்டலில் கம்பேர் பண்ணுறாரு, அந்த கம்பெனியை கம்பேர் பண்ணுறாரு, பள்ளியை கம்பேர் பண்ணுறாரு, பயானை கம்பேர் பண்ணுறாரு. வீட்டுக்குள்ளே அதை எதிர்பார்க்குறாரு, விளங்கிட்டா, வீட்டுக்குள்ளே அதை எதிர்பார்க்கிறார். அது கிடைக்காதனால கண்டிப்பு தோரணை இவர்கிட்ட அதிகமாக வளரும். இவர் மஸ்ஊலியத்தை, பொறுப்பெல்லாம் இன்னொருத்தர தலையில் என்ன செய்வார், போட ஆரம்பிப்பார். இதன் காரணமாக இவருக்கு அந்த வீட்டில் படிப்பிக்கிறது, வீட்டில் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் இன்பமே இல்லாமல் இருக்கும். எங்களில் எத்தனை பேர் குர்ஆன் நல்லா ஓத தெரியும், அரபு தெரியும், ஆங்கிலம் தெரியும், மொழி தெரியும், கணக்கு தெரியும், பிள்ளையை கூப்பிட்டு வச்சு படிப்பிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? இருந்து நின்று திடீர்னு ஞானோதயம் பிறந்து விளங்கிட்டா உட்காந்து நான் உனக்கு வழங்கப்படுத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு உட்கார வச்சு என்னது ஏதாவது ஒரு தியரியா அல்லது ஏதாவது ஒரு சமன்பாட்டை விளங்கிட்டா வழங்கப்படுத்துறது. அது ஒரு நாள் திடீர்னு நடந்திருக்கும். அப்போ ஒய்ஃப் ஒரு நாள் கேட்பா, நீங்கள் பிள்ளைக்கு படிப்பிக்கிறதே இல்லை, ஏன் படிப்பிப்பீங்க? நான் படிப்பிச்சு போன வருஷம் உண்டு, அதுக்கு முந்தின வருஷம் உண்டு, அதுக்கு முந்தின வருஷம் மூணு தடவை படிப்பிச்சுக்கிறாரு. அதை வரலாற்றில் இவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பார். இவர் என்ன செய்வார், ஞாபகம் வச்சுருப்பார், என் குழந்தையுடைய அந்த ஒரு தடவை நான் படிப்பிச்சால் ஒரு வருஷத்துக்கு சமம் இவர்கிட்ட திறமை, சரியா? இப்படி நினச்சிட்டு இருப்பார். இப்படி குழந்தையோடு உட்காந்து உங்களோட துறையை படிப்பித்தவருக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? அங்கே தான் மரியாதை இல்லையே, அங்கே தான் கண்ணியம் இல்லையே, அங்கே தான் கௌரவம் இல்லையே, நமக்கு புகழ் கிடைக்காது, ஊதியம் கிடைக்காது, அதனால் கவனம் இல்லை. அதனால தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கடா, காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்த உடனே யூடெனில் அனுப்பிடுறது இன்னொரு கிளாஸுக்கு அவனை, சரியா? அதுக்கப்புறம் திருப்பி வந்த உடனே யூடெனில் மறுபடி மகரிபுக்கு சாகடையில் அனுப்பிடுறது. எல்லாம் அனுப்பிடுற காரணம் வீட்டில் இருக்கக்கூடாது, நம்மளோட கண்ணில் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. ஃபியூச்சர் அங்கே தான் இருக்குது, வீட்டில் இல்லை. ஃபியூச்சர் வீட்டில் இல்லை என்ற ஒரு ஃபீலிங்கில் எங்கெல்லாம் அனுப்பிடுறோம். வீட்டில் படிப்பிக்கிறோமா? இல்லை. எத்தனை பிள்ளைகளுக்கு தன்னை பிள்ளைகள் திடீர்னு கேளுங்க, பிள்ளை எத்தனையாம் ஆண்டு படிக்குதுண்டு,
வைஃப்கிட்ட கேட்குறது, சரியா எத்தனையாவது படி தெரியாது, அவன் எத்தனையாவது வாரான் தெரியாது, என்ன படிக்கிறான், என்ன எக்ஸாம், என்ன அவனோட சிலபஸில் என்ன இருக்குன்னு தெரியாது, அவனோட சிலபஸில் அட்லீஸ்ட் என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது சர்வதேச உலக திட்டங்கள் சதிகள் நம்மளோட சிலபஸில் என்ன இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இன்னும் அந்த பழைய வரலாறு தான் இங்கே நினச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த 1 மணி 2 அந்த தியரியில் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க தெரியாது. அப்போது இந்த சமுதாயத்தில் பிள்ளைகளுடைய அந்த தொடர்பின்மைக்கு காரணமும் இதுதான். என்ன இவருடைய சப்ஜெக்ட் இது இமாம்களோட மேலேயும் உண்டு அந்த குற்றச்சாட்டு, இமாம்களுடைய மேலேயும் பல அறிஞர்களுடைய அந்த இதுலேயும் குற்றச்சாட்டுகள் உண்டு. என்ன காரணம்டா அவர்கள் நாடு இப்போ இமாம் புகாரியாவது திருமணம் முடிக்கலை, இப்போ இமாம் நசாயி எடுத்துக்கிட்டீங்க சொன்னால் பல இடங்களுக்கு பிரயாணம் போனவர், பல ஊர்களை அதாவது மாறி போனவர். அதாவது இமாம் ஷாஃபியுடைய முகமது பின் இத்ரீஸ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபியுடைய ஒரு வசியத்திரி அவருடைய கிதாபுல் உம்முன்னு ஒரு நூல் இருக்கு, பெரிய ஒரு நூல். அவரோட கடைசியில் ஒரு வசியத்துன்னு வராது, கிளாஸாக நடத்துறது, அது கிளாஸாக நடத்த வேண்டிய ஒரு வசியத்து வரும். இதெல்லாம் கிளாஸாக நடத்தலாம். லஃப்தத்துல் கபீத் ஃபி நசீஹத்தில் வலத் இமாம் இப்னுல் ஜௌஸியோட புத்தகம், அபுல் வலீத் அல் பாஜியுடைய அந்த நசீஹத், அதே போல என்னது அதான் வசியத்துல் ஹத்தாபில் முஅல்லான்னு ஒரு நல்ல பெரிய ஒரு அதீப் இலக்கியவாதி. அவர் தன் பிள்ளைக்கு என்ன செய்கிறாரு, ஒரு அறிஞராக இருந்தவர் தன் பிள்ளைக்கு வசியத்து பண்ணார், இப்படி நடந்துக்க அதெல்லாம் வகுப்பாக நடத்தலாம். இது ஓரளவுக்கு நான் வகுப்பாக நடத்திக்கிறேன். அதே போல என்ன இமாம் அதாவது ஷாஃபியுடைய நசீஹத் அது ஒரு வகுப்பாக என்ன செய்ய நடத்தலாம். இமாம் சுயூத்தி தன் பிள்ளைகளை பற்றி எழுதின சில அதாவது விஷயங்கள் நடத்தினோம்னா நம்முடைய பிள்ளைகளை தர்பியா செய்கிறதுக்கு நமக்கு விளக்கம் உண்டாவது கிடைக்கும். அந்த அடிப்படை விளக்கமே இல்லை. தர்பியா செய்கிறதுக்கு என்னது விளக்கம் எதுவுமே இல்லாத லெவலில் உளவியல் வழிகாட்டல்னு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் என்னது சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை நம்ம அகப்பட்டுக் கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நான் இப்போ உங்களுக்கு பிரதானமான 4 காரணங்கள் சொல்லிக்கிறேன். குழந்தைகளுக்கும் திறமையான அதாவது சொல்லலாம் என்ன ஸ்கில்டு பர்சனாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி திறமையான உள்ளவர்களுக்கு பிள்ளைகளுக்கு இடையில் உள்ள பிரச்சனைக்கான காரணம் இதுதான். நம்ம இஸ்லாமிய வரலாறுகள் இந்த தேடினா அதுக்கெல்லாம் பதில்கள் இருக்குது. இந்த பிரச்சனையை எல்லா அறிஞரும் சந்திச்சுக்கிறான். அதில் மிக முக்கியமான 4 காரணத்தையும் சொல்லுங்க. இப்போ கடைசியாக சொன்னதை ஃபஸ்ட்டாக சொல்லுங்க, அதான் ஞாபகம் இருக்கு. கடைசியாக ஒரு காரணம் சொன்னேன், அது மிக முக்கியமான காரணம். அந்த திறமையானவர், அது காரணம் உங்களுக்கு ஞாபகம் வரல என்பதல்ல, அதை எக்ஸாம் அப்படி தான். அது கடைசியாக என்னென்னா அவர் திறமையானவர், அவருக்கு சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து மரியாதை மதிப்பு வீட்டில் என்ன செய்யறதில்லை, கிடைக்கல. அவனுக்கு குறையல்ல அது. இவர் சமுதாயத்தில் நடக்கிற மாதிரி வீட்டில் நடக்கிறாரு இல்லை, சமுதாயத்தில் கோட் சூட்டோட போகிறாரு, அங்கே உடுப்பே இல்லாமல் வெறுமேனியோடு இருக்கிறார், ஒரு கைலியை உடுத்துக்கிட்டு வெறுமேனியோடு இருக்கிறார். அப்போ அந்த மரியாதை அங்கே கிடைக்கும், அந்த மரியாதை அங்கே கிடைக்கும். அது இயற்கை, அது குறையல்ல. ஒரு வெறுமேனியோட வீட்டில் இருந்துட்டு இருக்கிற டைமில் அறிஞர்கள் உங்களே பார்க்குற டைமில் இயற்கையான ஹைபத் அது. இதன் காரணமாக இவர் எரிச்சல் கொள்கிறாங்க. நமக்கு அந்த மரியாதை அந்த சந்தோஷம் வெளியே எப்படி இருக்கிறீங்களா என்ற சிந்த தவறான விளக்கம் இல்லாதனால பேச்சின் காரணமாக இது சம்பந்தமாகவே நான் உங்களுக்கு 10-13 செய்திகளை சொல்லலாம், சரியா? அந்த இதுகள் கொள்றதுனால அந்த செய்திகள் அவங்களுக்கு வருவதனால அவங்களுக்கு அது கிடைக்கிது. இதன் குற்றச்சாட்டாக என்ன செய்கிறாரு, மாற்றிடுறாரு. அதன் காரணமாக இவர் படிப்பிப்பதில்லை, இவர் குழந்தைகளோடு தொடர்பு வைப்பதில்லை, இவர் தனது திறமைகளை அவர்களுக்கு கடத்துவதில்லை. முதல் சப்ஜெக்ட் இதுதான், முதல் சப்ஜெக்ட். மற்றவங்க மீது குற்றச்சாட்ட போடுற யார பிள்ளைகள் மீது. 2வது பிள்ளைகள்கிட்ட காரணத்தை எடுங்க. பிள்ளைகள் ஒரு திறமையானவருடைய பிள்ளைகளாக இருந்தால், அந்த திறமைன்றது ஏதோ ஒரு வகையில் ஒரு திறமையானவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவனோட திறமைக்கு என்றைக்கும் சமுதாயத்தில் என்ன செய்யறதில்லை, பாராட்டு கிடைப்பது இல்லை. இவர் நிறைய விரும்புவார், ஆனால் அந்த அளவுக்கு அவன் நினைச்சாலும் கிடைக்காது, அவனுக்கு கிடைப்பது இல்லை. இது ஒரு மிக முக்கியமான 2. மற்ற 2வது இப்போ நான் சொன்னதில் அந்த இதுக்கு காரணம் சொல்லுங்க. முக்கியமான சப்ஜெக்ட். இந்த 3 நீங்கள் செஞ்சிட்டாலும் அறிவு மீறாதல்ல, அறிவு அனந்தர சொத்தல்ல. அல்லாஹு தாலா எடுத்து மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருப்பான். உங்கள்கிட்ட இந்த எடுக்கிறதுக்கு பல காரணமும் இருக்கும், அதில் அல்லாஹு தாலா எடுத்து மாறி மாறி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அது சொன்னது யாரு? இமாம் மாலிக் இப்னு அனஸ். இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவங்க என்ன செஞ்சாங்க, அதை சொன்னாங்கன்றத பார்க்குறோம். யாரை வச்சு? அவருடைய மகன் முகமதை வச்சு. அதே நேரம் மகள் ஃபாத்திமா என்ன செஞ்சாங்க, அந்த ஹதீஸுகளை பதிவு செஞ்சு அதை திருத்திக்கிட்டு இருந்தாங்க பார்க்குறோம். இன்னொரு மிக பிரதானமான காரணம் என்ன? அதில் நான் அது காரணமாக சொல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகாததுக்குரிய காரணங்களை இப்போ சொன்னேன். இன்னொரு முக்கியமான காரணம் சொன்னேன், அதாவது மீராசல்ல. 2வது ஒரு அறிஞர் என்ன, அந்த திறமையானவர் என்றதுனால வீட்டுடைய விஷயத்தில் என்ன செய்வதில்லை, அவர் கூடுதலான கவனம் செலுத்துவதில்லை. இல்லை, அதை நம்ம கண்டிக்கிறதுன்ற சப்ஜெக்ட் ஓகே, அதில் தான் இது வரும். இது இந்த சமூக ரீதியான சப்ஜெக்ட் எல்லாம் செய்யுது, அதில் தான் வரும். மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன சொன்னேன்னு சொன்னால், அதாவது அதான் மீராஸ். அது அதான் இவர் கல்வி கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டேன், கல்வி கொடுக்கறது இல்லைன்னு பதில் சொல்லிட்டேன். அது மிக பிரதானமான காரணங்கள் கத்ரத்துல் இஹ்திகாக். அதாவது நான் சமுதாய ரீதியாக உள்ள சப்ஜெக்டை சொன்னேன், அந்த இதில் வச்சுக்கேன். கத்ரத்துல் இஹ்திகாக்னா கண்காட்சி.
கண்காட்சி என்றது நம்மகிட்ட இயற்கையாகவே உளவியல் ரீதியாக ஒரு ஆர்வத்தை குறைக்கும். கண்காட்சி என்றது நம்ம காண்றது, அவருடைய துறை ஆர்வத்தை காண்றோம், அவருடைய செயல்பாடுகளை காண்றோம். அதாவது அவருடைய சப்ஜெக்டை, அவருடைய கல்வியில் நம்ம கண்டு வளர்ந்துட்டோமா, அந்த கல்வியில் நமக்கு பெருமதி என்ன செஞ்சிடும், குறைந்து விடும். இப்போது அவர் மார்க்க சப்ஜெக்டுகள் எல்லாம் அவர் கூடுதலாக கிதாபுகளோடு வந்து, இப்போ பாருங்கள் மற்ற வீட்டில் உள்ளவங்க ஹதீஸ் கிதாபை பார்த்துட்டு குர்ஆனை மாதிரி முத்தமிட்டுட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அதே வந்து மார்க் அறிஞர் சரியான விஷயத்தை புரியாமல் அந்த புள்ளலை சும்மா அப்படி ஹிமால் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அவன் அந்த புக்குக்கு என்ன செய்ய மாட்டான், எந்த மரியாதை கொடுக்க மாட்டான். காரணம் அவன் நிறைய எடுத்து அடிக்கிப்பான் அவனே, சரியா? அதனால் இது ஒரு சப்ஜெக்டே இல்லாத லெவலுக்கு என்ன செஞ்சிடும், போய்விடும். நான் அதை என்ன சொன்னேன்டா, கண்காட்சி. அதாவது நம்ம கண்ணால் ஒரு விஷயத்தை கூடுதலாக கண்டு விட்டோம்டா, ஒரு துறை சப்ஜெக்டை கண்ணால் நம்ம கண்டு விட்டோம் அப்படி என்று சொன்னால் அது வந்து என்ன நம்மளை வந்து, அதாவது அந்த பிள்ளைகளுடைய திறமையை வந்து என்ன செஞ்சோம் இல்லாமல் ஆக்கிடும். இது இன்னொரு காரணமும் நான் சொன்னேன், அது எனக்கு கூட ஞாபகம் வரல, விளங்கிட்டா தருத்தி பண்ணினா தான் அதை என்ன செய்யும் விளங்கு, நோட்ஸ் பண்ணவங்களுக்கு அதை என்ன செய்யலாம் தெரியலாம். எனவே இதை நம்ம புரிஞ்சுக்கொண்டோம்டா இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு விளக்கத்தோடு போகலாம். என்னடா, நம்மளோட பிள்ளைகள் விஷயத்தில் இது வருவது இயற்கையானது, நம்ம இதில் வந்து கையாள வேண்டியது பொறுப்பு இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக என்னத்தை அவங்கள்ட்ட என்ன செஞ்சிடணும், குறைத்து விட வேண்டும். சமூக ரீதியாக அவன் பாதிக்கப்படுறான், ஏண்ட பங்களிப்பு கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும் என்ற விளக்கங்களெல்லாம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரங்களில் ப்ராக்டிக்கலான, நான் இப்போ சொன்ன சில உதாரணங்கள் சொன்னேனே, அந்த மாதிரியான உதாரணங்களுடைய ஒரு 50-60 செய்திகளை நம்ம என்ன செய்யலாம், நம்ம படித்துக் கொள்ளலாம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.